அனதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ் ரேமன் நூடுல்ஸ் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ் எபிசோட் 4. இது பண்றதுக்கு பிரீமியம் ஃப்ளார்ல ட்ரெடிஷனல் ப்ராசஸ்ல பண்ண ரேமன் நூடுல்ஸ் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரிப்ஸா சேர்த்துடலாம். ஒரு பாக்கெட்ல இந்த மாதிரி 4 பேட்சா இருக்கும். நான் ஃபுல்லாவே சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணுங்க. இது ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இருக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது 80 to 90% குக் ஆனதும் வாட்டர் ஸ்ட்ரெயின் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து இப்போ ஒரு ஃப்ரை பேன்ல ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்திருக்கேன். ஆலிவ் ஆயில் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்க கேபேஜ் சேர்த்துடலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி விட்டுறலாம். ரொம்ப வேகக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்டர் ஃப்ரை பண்ணா போதும். இதை தனியா ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துடலாம். அடுத்து அதே பேன்ல ஒரு 1/2 டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்திருக்கேன். நீல வாக்குல கட் பண்ண கேரட்டை இதுல சேர்த்துடலாம். இதையுமே நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸுமே ஒரு 75% குக் ஆனா போதும். ஃபுல்லா குக் ஆகணும்னு இல்லை. இந்த கேரட்டையுமே தனியாக ஒரு பிளேட்ல மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் சூடானதும் நீல வாக்குல கட் பண்ண எல்லோ கேப்சிகம் சேர்த்திருக்கேன். அதையுமே நல்லா ஸ்டர் ஃப்ரை கொடுத்துட்டு இந்த மாதிரி தனியாக மாற்றிடலாம். திரும்ப கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு ரெட் கலர் கேப்சிகம் சேர்த்திருக்கேன். வெஜ்ஜீஸ் எல்லாமே தனித்தனியாக ஸ்டர் ஃப்ரை பண்ணணும். ஸ்டர் ஃப்ரை பண்ணும்போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும். அதே மாதிரி ஆயிலும் ஒரு துளி ஆயில் போட்டு சாட்டே பண்ணா போதும். ஸோ இதே போல ரெட் அண்ட் கிரீன் கேப்சிகமையும் சாட்டே பண்ணிட்டு இதையுமே அந்த பிளேட்ல மாற்றி எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சமான எல்லா வெஜிடபிள்ஸ்லயுமே நீல வாக்குல கட் பண்ணி துளியோண்டு ஆயில் சேர்த்து லைட்டா உப்பு சேர்த்து ஸ்டர் ஃப்ரை பண்ணி தனித்தனியா எடுத்து வச்சுக்கணும். அவ்வளவுதான். நான் இன்னைக்கு காலிஃபிளவர் ஆட் பண்ணி பண்றேன். காலிஃபிளவர் ஸ்டர் ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி பாயிலிங் வாட்டர்ல உப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் ஆயில்ல ஸ்டர் ஃப்ரை பண்ணி எடுத்து இதையுமே தனியா பிளேட்ல மாத்தி வச்சிடலாம். அடுத்து திரும்ப அதே பேன்ல துளியோண்டு ஆயில் சேர்த்து 2-3 ஸ்பினாச் கீரையை சேர்த்திருக்கேன். இதுலயும் லைட்டா உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்டர் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். டக்குன்னு வெந்துடும். ஒரு 30 செகண்ட்ஸ் போல குக் பண்ணா போதும். இதையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம். திரும்ப அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்து ஒரு ஆனியனை ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அடுத்து நம்ம எடுத்த அந்த ஸ்பினாச் கீரையோட தண்டையுமே பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா செலரி சேர்த்திருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா வசக்கிட்டு ஒரு டீஸ்பூன் போல சோயா சாஸ் சேர்த்திருக்கேன். 2 டீஸ்பூன் போல டொமேட்டோ சாஸ் சேர்த்திருக்கேன். ஒரு பீஸ் சிக்கன் ஸ்டாக் சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கொதி வர டைம்ல நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸை வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் சூப்பியாக வேணும் அப்படின்னா வெஜிடபிள் ஸ்டாக்ஸ் இருந்தது அப்படின்னா இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டர் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த எல்லா வெஜ்ஜீஸையுமே இந்த மாதிரி ஃபுல்லாகவே அடுக்கி வச்சிடலாம். அடுத்து பாயில் பண்ணி வச்சிருந்த ஒரு எக்கை நடுவில் வச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதை அப்படியே சர்வ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியான ஒரு ஃபீல் கொடுக்குது. இதில் ப்ரோட்டீன், ஃபைபர், வெஜ்ஜீஸில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எம்மி ஃபுடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.